ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு வெல்கம் டு சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், சூப்பரான ஒரு டேஸ்டியான சோயா கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி டேஸ்ட்டாக செய்யறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு இந்த வீடியோ ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சோயா கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 1.5 பச்சை மிளகா, அப்புறம் ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இதை இப்போ மூடி போட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கிட்டு அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு காஞ்ச மிளகாய் பிச்சுட்டு சேர்த்துக்கலாம். அது மாதிரி அது கூடவே கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கலாம். நல்லா அந்த மாதிரி நீளமாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள் போட்டு தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிட்டுக்கலாம். இப்போ இது ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை, ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த தக்காளி பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்குங்க. இப்போ சோயா இந்த மாதிரி சுடுதண்ணில் போட்டு 10 நிமிஷம் கழித்து நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா எல்லா இடமும் பரட்டி விட்டுக்குங்க. பரட்டி விட்டு மூடி வச்சு வேக போட்டு வச்சுக்கலாம். இப்போ இது கூடவே லைட்டாக கொஞ்சமாக தண்ணி அலசி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா உப்பு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சு வேக போட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் போல் இந்த மாதிரி சிம்மில் கிடக்கட்டும். இது பாருங்கள், இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக நான் மல்லித்தலையை நறுக்கி வச்சுருக்கேன். அதை மேலே தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக தேங்காய் கூட அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி சேர்க்கலை. பாருங்கள், அவ்வளோதான், நம்மளுடைய டேஸ்டியான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சோயா கிரேவி ரொம்ப ஹெல்த்தியும் கூட. சப்பாத்தி, சாதம் எதுக்கு வேணால் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.